சாயப்பா எங்கே இருக்கிறாருன்னு தெரியாமலே நம்ம ஓடிக்கிட்டு இருக்கோம். அவர் எங்கே இருக்காருன்றத அன்பே சாய் குடும்பத்தில் சிலருக்கு மட்டும்தான் தெரியும். நீங்களும் தெரிஞ்சுக்க வேண்டாமா? இங்கே வேதனையாளர்களாக தான் நிறைய பேர் இருக்கோம். வேதனையை நினச்சி ஏங்கிக்கிட்டே இருக்கிறதால வேதனையாளர்கள், சாதனையை நினச்சி ஏங்கிக்கிட்டு இருக்கிறவர்கள் சாதனையாளர்கள். புண்ணியம் செய்யலனாலும் பரவாயில்ல, பாவங்களை செய்யாமல் இருந்தாவே நமக்கு நல்லது தானே. முதல் படியிலே இருந்து தான் எல்லாமே ஆரம்பிக்கணும். பல பேருக்கு எங்கே ஆரம்பிக்கிறதுன்னு தெரியல. அதனால தான் தப்பாக ஆரம்பித்து மோசமான வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்காங்க. உண்மையை சொல்லப்போனால் வாழ்க்கைன்றது விஷயமே இல்லை. விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டா வாழ்க்கையை ஈஸியாக வாழ்ந்துடலாம். சந்தோஷம், நிம்மதி, வெற்றி, இது ரொம்ப எளிது. அன்பே சாய் குடும்பத்தில் செய்யக்கூடிய வேலைகள் என்ன தெரியுமா? ஒரு பெரிய விஷயங்கள் இங்கே நடக்க போகுது. வாழ்க்கையை மாற்றி அமைக்கக்கூடிய ஒரு மந்திர சொல் உங்கள் காதில் நிச்சயமாக விடத்தான் போகுது. சாயப்பா வந்து அதை சொல்லத்தான் போகிறாங்க. ஓம் சாயிரா சாயிரா, ஓம் சாயிரா சாயிரா, ஓம் சாயிரா சாயிரா, அன்பே சாயிரா, பேரன்பே சாயிரா, அகிலம் தளிக்க ஆத்மா விழிக்க அனுதினம் சாயிரா, எங்கள் அன்பே சாயிரா. சாய்ராம். என் உயிரின் உயிரானவர்களே, சாயப்பாவை தேடி எங்கெங்கேயோ போகிறோம், என்னென்னமோ செய்கிறோம். அவர் எங்கள் கூட இருக்கணும், என் வாழ்க்கையை மாற்றணும், எனக்கு தேவையானதை தரணும், நான் புகழடையணும், நான் செல்வம் பெருகணும் அப்படின்னு சொல்லி நாம் அவரை தேடிக்கிட்டே இருக்கோம். தேடி 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 கிடைக்கவே இல்லை. அவர் கிடைக்காமல் இருக்கிறவரா அப்படின்னு பார்த்தா அவர் எளிதில் கிடைக்கக்கூடியவர் தான். அவர் கிடைக்காமலாம் இருக்க மாட்டார். நான் ஒன்றும் பெரிய விஐபியா? சொல்லுங்கள், பெரிய விஐபியா? கிடையாது. அவர் நமக்கு அம்மாவா, அப்பாவா, குருவா, தெய்வமாக இருந்து நம்மளை வழி நடத்துகிறார். ஆனால் அவரை தேடுறோம். எதுக்கு? என்னோட பிரச்சனைகளை தீர்க்கணும்னு சொல்லி. ஆனால் அவர் எங்கே இருக்காரு அப்படின்றத இங்கே யாருக்குமே புரியல. அவர் எங்கேயோ ஒரு இடத்துல இருக்கிறார். இருந்து தான் நம்மளை பார்க்குறாரு, நம்மளை ஆசீர்வதிக்கிறாரு, நமக்கு தண்டனையும் கொடுக்குறாரு. அதாவது சட்டுன்னு தண்டனை ஒவ்வொரு மனுஷனுக்கும் அவரை வணங்கக்கூடிய அத்தனை பேருக்கும் கிடைக்குதுன்னா அவர் எங்கேயோ உட்காந்துட்டு இருக்கார், எங்கேயோ ஒளிஞ்சிக்கிட்டு இருக்கார், எங்கேயோ பார்க்குறாரு. அவர் கோயிலில் இருந்தார்னா நீங்கள் பண்ணுறது அவருக்கு எப்படி தெரியும்? அவர் கோயிலில் இல்லை, நீங்கள் எங்கே இருந்தாலும் அவர் அங்கே பார்க்குறாரு. அப்போ நமக்கு தெரியாமலே அவருக்கு நம்மளை கண்காணிக்கிறாரா அப்படின்னு நாம் நினைக்கிறோம். ஆனால் நமக்கு தெரிஞ்சு தான் கண்காணிக்கிறாரு. நமக்கு தான் தெரியல எந்த ஒரு விஷயத்தையும். நமக்கு எல்லாமே கண்களால் பார்த்தா தான் நான் உணர்வேன்னு நாம் தீவிரமாக இருக்கோம், மகா தீவிரமாக இருக்கோம். கண்களால் பார்த்தாதான் நான் நம்புவேன், இல்லைன்னா நான் நம்ப மாட்டேன் அப்படின்னு. ஆனால் கண்களால் தெய்வத்தை பார்க்க முடியாது. கண்களால் தெய்வத்தை ஒரு மனுஷன் பார்த்தான் அவன் உயிரோடு இருக்க முடியாது, இல்லை அவன் கண்கள் குருடாக்கப்படும். தெய்வன்றது அவ்வளோ பெரிய மோஸ்ட் பவர்ஃபுல். ஒன்றும் இல்லை, ரொம்ப ஈஸி, ரொம்ப சிம்பிள். இதை சொன்னால் உங்களுக்கு புரிஞ்சுக்க முடியும். கடவுளால் படைக்கப்பட்டது தான் இங்கே அத்தனையும்.
அதில் ஒரு கடவுளால் படைக்கப்பட்ட ஒரு சக்தியை நம்மால் பார்க்கவே முடியாது. அப்போ கண்ணுக்கு தெரிஞ்ச ஒரு விஷயத்தையே நம்மளால் பார்க்க முடியாது. என்ன தெரியுமா? சூரியன். சூரியனை நீங்கள் எப்போ பார்ப்பீங்க? காலையில் அண்டு ஈவினிங். அப்போது 1 மணிக்கோ இல்லை 1 மணிக்கோ நீங்கள் நேராக பார்த்துருவீங்களா? கண்கள் பார்க்குறதுக்கு எவ்வளவு கூசுது. ஒரு 2 நிமிஷம் கூட 1 நிமிஷம் கூட பார்க்க முடியல. கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்போது கடவுளால் படைக்கப்பட்ட சூரியனையே கூட 1 நிமிஷமோ 2 நிமிஷமோ பார்க்க முடியல. அப்போ கடவுளை ஒரு மனுஷனால் பார்க்கவே முடியாது. அப்போது கண்களால் பார்த்தா தான் நான் நம்புவேன்னா, நீ நம்பாட்டி போ, ஒன்றும் பிரச்சனை இல்லை. கடவுளுக்கு எந்த விதமான சேதமும் இல்லை, உனக்கு தான் சேதம். எல்லாருமே என்கிட்ட சொல்லக்கூடிய ஒரே கேள்வி, நீங்கள் சாயப்பாவை பார்த்துருக்கீங்களா? நான் தினந்தோறும் சாயப்பாவை பார்க்குறேன். நிமிஷத்துக்கு நிமிஷம், நொடிக்கு நொடி பார்க்குறேன். எப்போ எல்லாம் என்னை பார்க்குறேனோ அப்போல்லாம் நான் சாயப்பாவை பார்க்குறேன். ஏன்னா அவர் எங்கே இருக்காருன்னா என்னுடைய ஆன்மாவாக இருக்கார். உங்ககிட்ட எங்கே இருக்காருன்னா உங்கள் ஆன்மாவிலையும் இருக்கார். எல்லாருடைய மனுஷனுடைய உடம்பில் இருக்கக்கூடிய ஆன்மா கடவுளை வாழக்கூடிய ஒரு இடம். அந்த இடத்த தான் நீங்கள் புனிதப்படுத்தணும். அந்த இடத்த தான் நீங்கள் எப்பொழுதும் ஒரு கரை படியாமல் வச்சுருக்கணும். ஒரு புதுசாக ஒரு வீடு வாங்குறீங்க, அந்த வீட்டில் சின்னதாக ஒரு தூசி இருந்தால் கூட உங்கள் மனசு கஷ்டப்படுது. அப்போது அந்த வீடு எப்படி இருக்கணும்? புது வீடு சுத்தமாக இருக்கணும். புது வீடு எந்த விதமான ஒரு அழுக்கும் இல்லாமல் இருக்கணும் அப்படின்னு வீட்டுக்கு நம்ம இவ்வளவு தூரம் இம்பார்ட்டன்ட் கொடுக்குறோம். ஆனால் அதை விட தாண்டின ஒரு புனிதம் ஆன்மா, கடவுள் உட்கார்ந்துட்டு இருக்கக்கூடிய இடம், கடவுள் வசிக்கக்கூடிய இடம். அந்த இடத்த நம்ம எப்படி வச்சுருக்கிறோம்? அழுக்காக வச்சுருக்கோம். அதனால தான் சாயப்பா இருக்கிற இடம் உங்களுக்கு தெரியாமல் நாம் தினந்தோறும் ஒவ்வொரு கோயில் குளமாக போயிட்டுருக்கோம். அப்போ எதை சுத்தப்படுத்தினா அவர் இருக்கக்கூடிய இடம் தெரியும் அப்படின்னா, நம்மளுடைய மனதில் இருக்கக்கூடிய, உடம்பில் இருக்கக்கூடிய ஆன்மாவை சுத்தப்படுத்தும் போது அவர் இருக்கக்கூடிய இடம் தெளிவாக தெரியும். அவர் கட்டளை போடுறது நல்லா தெரியும். அவர் நமக்கு தண்டனை கொடுத்துருக்கிறாருன்ற ஒரு விஷயத்தையும் நம்ம புரிஞ்சுக்கிட்டு அதன்படி நடந்துப்போம். 2வது, எந்த ஒரு பாவத்தை செஞ்சாலும் நம்ம சாயப்பா பார்த்துக்கிட்டு இருக்கிறாருன்ற ஒரு விழிப்புணர்வும் இருக்கும். ஸோ பாவத்தை குறைப்போம், புண்ணியத்தை அதிகரிப்போம், வாழ்க்கையில் நல்லபடியாக வாழ்ந்துட்டு போயிடுவோம். என்ன பெரிய கஷ்டம் இதில்? யாருக்காவது ஏதாவது ரொம்ப கஷ்டமாக இருக்கா? ரொம்ப டஃப்பாக இந்த சப்ஜெக்ட்? நீங்கள் ஆயிரக்கணக்கில் லட்சக்கணக்கில் யாகம் வளர்த்துக்கோங்க. உங்ககிட்ட காசு இருக்குது, வளர்க்குறீங்க. என்கிட்ட காசு இல்லை, நான் வளர்க்கலை. உங்ககிட்ட காசு இருக்குது, ஒருத்தங்களுக்கு 1000 ரூபாய் இருக்குது, அதுக்கு தகுந்த யாகத்தை வளர்க்குறீங்க. ஒருத்தங்க கிட்ட 10,000 ரூபாய் இருக்குது, வளர்க்குறீங்க. 1 லட்சம் வளர்க்குறீங்க. ஹிமயமலையில் இருக்கக்கூடிய ஒரு மகானை கூட்டு வந்து யாகம் வளர்க்குறீங்க. வளருங்க. என்கிட்ட ஒத்த பைசா கிடையாது. நான் யாகத்தை என் மனசுக்குள்ளே வளர்க்குறேன். அப்போ என் மனசுக்குள்ளே யாகத்தை வளர்க்கும் போது கடவுள் எனக்கு நிம்மதியாக காட்சியளிக்கிறார். அவருக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. ஏன்னா என் மனசில் எப்போ கடவுள் காட்சியளிக்கிறாருன்னா, என்னுடைய மனது எப்போ சுத்தத்தின் பாதையை நோக்கி போகுதோ, எப்போ அசுத்தத்தில் இருந்து வெளியில் வருதோ, அப்போது என்னுடைய மனதில் அவர் காட்சி அளிக்கிறார். சில பேருக்கு தியானம் செய்யும்போது சாயப்பாவே வரலன்னு சொல்கிறாங்க. எப்படி வருவார் அப்படின்னா, நம்ம மனசில் அவ்வளவு இறுக்கமாக, அவ்வளவு அவநம்பிக்கையோட நம்ம தியானம் செய்யணும்னு நினச்சி உக்காந்தா சாயப்பா வரமாட்டார். சாயப்பாவை தாண்டி எதெல்லாம் உங்களை சங்கடப்படுத்தணுமோ அந்த மாதிரியான விஷயங்கள் தான் உங்களுக்கு தியானத்தின் மூலமாக பெறக்கூடிய தரிசனங்களாக இருக்கும். இப்பயும் சொல்கிறேனே, சொல்லி அடித்தா நம்ம வெற்றி பெற முடியும். ஆனால் சொல்லி யார்கிட்ட சொல்லி அடிக்கணும்? உங்கள் சொந்த பந்தங்கள்கிட்ட இல்லை,
உங்களுக்குள்ள நீங்கள் சொல்லி அடிச்சு பாருங்க, என்னால் சாயப்பாவை என் மனசில் கொண்டு வந்து வாழ வைக்க முடியும். இதனால் என்ன லாபம்னு சில பேர் கேட்கலாம். அதாவது இதுதான் லாபம்னு சொல்ல முடியாத அளவுக்கு லாபங்கள் பெருகும் வாழ்க்கையில். என்னைக்கு ஒரு விஷயத்தை புதுசாக செய்கிறோமோ அன்னைக்கு நமக்கு கொஞ்சம் கஷ்டங்களும் சிரமங்களும் இடைஞ்சல்களும் தடைகளும் இருக்கும். ஆனால் அதை தாண்டி வெளியில் வந்துட்டா எல்லாமே விலகிடும். ஏன் இந்த 4 விஷயங்கள் உங்களுக்கு வருதுன்னா, அது உங்களை செய்ய விடாமல் உங்கள் கர்ம வினைகளால் தடுக்கப்படுகிறது. இப்போ ஒரு 10 பேர் இருக்காங்க, அதில் ஒருத்தன் இருக்கான், மொத்தம் 11 பேர். அந்த ஒருத்தன் நல்லவன். அப்போ இந்த 10 பேர் என்ன பண்ணுறாங்க, அவன் நல்லவன் ஆகிட்டா பிரச்சனையே ஆகுன்னு சொல்லி அவனுக்கு தேவையில்லாத விஷயத்தை கற்றுக் கொடுத்து அவனையும் ஒரு மோசக்காரனாக மாற்றுவதற்கு முயற்சிகள் பண்ணுறாங்க. புரியுதா? அப்போது கர்மாக்கள் அப்படின்றது நம்ம செஞ்ச வினை அது கடவுள்கிட்ட உங்களை சேருவதற்கு அலோவ் பண்ணாது. அதை சுற்றி சுற்றி உங்களை அடிக்கும். அப்போ நமக்குள்ளே தோண வைக்கும், ஏன் இதை இவ்வளோ கஷ்டப்பட்டு இவர்கிட்ட போகணும், இவர் வந்ததுக்கப்புறம் நம்ம வாழ்க்கை மாறும்னா நமக்கு இவ்வளோ கஷ்டங்கள் வருதேன்னு நினச்சி நாம் மேலும் மேலும் தீமையான மனிதர்களாகவே ஒரு உருவத்தை கட்டமைக்கிறோம். அப்போ ப்ராப்ளம் அப்போதைக்கு சால்வ் ஆகும், ஏன்னா நீங்கள் பிடிச்ச மாதிரியான வாழ்க்கையை வாழ்கிறீங்கன்னு. ஆனால் உங்கள் பிடிச்சமான வாழ்க்கையை வாழும்போது அதில் பாவங்களும் பொறுக்குது. அப்போ திரும்பவும் உங்களுக்கு தீமைகள் தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கும். நல்ல டீப்பாக திங்க் பண்ணி பாருங்கள். ஒரு விஷயத்தை நான் செய்யணும்னு நினைக்கிறேன், என்னால் செய்ய முடியலன்னு சொல்லக்கூடியவர்கள் எத்தனை பேர்? சரி, அப்போ அந்த விஷயத்தை நீங்கள் செய்யலை, அப்போ எந்த விஷயத்தை செய்கிறீங்கன்றதை யோசிச்சு பாருங்கள். இப்போது ஒரு நல்ல விஷயத்தை தான் நான் செய்ய போகிறேன் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க, அதன்படி செய்ய ஆரம்பிக்கிறீங்க. செய்யும்போது பல தடங்கள் வருது, உடனே செய்கிறத நிறுத்துறீங்க. இப்போ நிறுத்திட்டீங்கன்னா அப்போது அந்த இடத்துல வேறு என்ன செய்கிறீங்கன்னு நான் கேள்வி கேட்குறேன். உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். அப்போது நாம் அதுக்கு பதிலாக செய்யக்கூடிய செயல்கள் பாவத்தின் வெளிப்பாடாக மட்டுமே இருக்கும். இதுதான் உண்மை. இது ஒன்று தான் உண்மை. மனசை என்றைக்குமே சம்டைம்ஸ் பிளாங்காகவே வச்சுருப்போம், வெறுமையாக வச்சுருப்போம், வெறுத்து வச்சுருப்போம். எனக்கு சம்டைம்ஸ் இப்போ இல்லை, இப்போ கொஞ்சம் டைட் ஷெடியூலாக இருக்கிறதால கொஞ்சம் ஃப்ரீ டைமில் ஒரு சில வருஷத்துக்கு முன்னாடிலாம் மனசில் ஒரு விதமான வெறுப்பு வரும். ஏன்னா நம்ம அதாவது பிறக்கும் போதே நமக்கு அறிவு அது இதெல்லாம் கிடையாதுல்ல. வளர வளர தானே கடவுள் கொடுக்கக்கூடிய அனுபவம், மற்ற மனிதர்கள் கொடுக்கக்கூடிய அனுபவம், அதில் நன்மை ஏது தீமை ஏதுன்னு கண்டுபிடிச்சி, ஓ இதெல்லாம் நன்மையா, ஓ இதெல்லாம் தீமையா அப்படின்னு நினச்சி நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம். கரெக்டு தானே? அப்போது ஒரு மாதிரி வெறுமை வரும்போது எனக்கு என்ன பண்ண தோணுன்னா, ஏதாவது ஒரு விஷயத்தை நம்ம செஞ்சிட்டா அந்த வெறுமை போயிடும். அப்போ எனக்கு என்ன மாதிரியான விஷயங்கள் பிடிக்கும் அப்படின்னா, நல்ல பாட்டு கேட்குறது, இல்லை என்னை பற்றி நான் தெரிஞ்சுக்கிறது, இல்லை நல்ல பாட்டு கேட்டு எக்ஸசைஸ் பண்ணுறது. இது மாதிரியான விஷயங்கள் மூலமாக நான் கமிட் ஆகிடுவேன். அப்போ கமிட் ஆகும்போது என்னோடய மனசு வெறுக்காது. வெறுக்கக்கூடிய மனசு நம்மளை அழிக்கும். அப்போது வெறுக்கக்கூடிய நேரத்தில் நம்ம மனசு இருக்கும்போது அந்த இடத்த மனசை குஷிப்படுத்திக்கணும். ரைட்? அந்த மனசை குஷிப்படுத்திக்கணும். அது கடவுள் சம்மந்தப்பட்டதுன்னா மிகவும் நல்லது. ஒருவேளை எனக்கு சினிமா பாட்டு தான் பிடிக்குது, இல்லை ஒரு மூவி தான் பிடிக்குது அப்படின்னு சொல்லி ஒரு நல்ல மூவி, அதுக்காக மோசமான ஒரு இத்துப்போன மூவியெல்லாம் பார்த்துடக்கூடாது. அது இன்னமும் நம்மளை மோசத்தை தள்ளி விட்டுரும். ஏதாவது சம்திங் உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கு, நீங்கள் பிடிச்சது எல்லாமே தப்பானதுன்னு சொல்லிட முடியாதுல்ல. உங்களுக்கு பிடிச்சிருக்கிறதுல பாதி நல்லது இருக்கும், பாதி கெட்டது இருக்கும். கெட்டதை விட்டுருங்க, நல்லதை எடுத்துக்கோங்க, ஹாப்பியாக இருங்க, அவ்வளோதான். அதுக்கப்புறம் மனசில் இருக்கக்கூடிய அந்த 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 பிரச்சனைகள் தீர்ந்து போயிடும். இல்லை சாமி பாட்டு தான் கேட்கணும்னு சொல்கிற அளவுக்கு நான் இங்கே மோசமானவன் கிடையாது.
சாமி பாட்டு கேளுங்க, சச்சரிதம் படிங்க, ஆரத்தி எடுங்க, மெடிடேஷன் பண்ணுங்கன்னா, அட போங்க தம்பி, அது ரொம்ப தலைவலியாக இருக்குதுன்னு நினச்சி இதை பண்ணால் இது எனக்கு அது எடுக்க தான் மனசு வரலையா, அதுக்கு தானே நான் இப்படி கேட்குறேன்னு நீங்கள் சொல்லுவீங்க. அப்போ உங்களுக்கு பிடிச்சமானதை செய்யுங்க. பிடிச்சமானதை செஞ்சால் அந்த மனசை டைவர்ட் பண்ணி மறுபடியும் அந்த மனசை கண்ட்ரோலுக்குள்ளே கொண்டு வந்துடலாம். இப்போ குழந்தைங்க அடம் பிடிக்குதுன்னா என்ன பண்ணுவீங்க? அடம் பிடிக்குது, பயங்கரமாக அடம் பிடிக்குது. ஒரு விஷயத்தை செய்ய சொல்கிறீங்க, ஆனால் அது இப்போதைக்கு செய்கிற மாதிரியே இல்லை, அது பயங்கரமாக அடம் பிடிக்குது. அப்போது நம்ம என்ன பண்ணுவோம்? அந்த குழந்தைக்கு பிடிச்சதாக பார்த்து அது எது நல்லதாக இருக்குதோ அதை கொடுத்து அந்த குழந்தைய சரி கட்டுவோம். எதுக்கு? நாம் செய்யக்கூடிய நம்ம சொல்லக்கூடிய விஷயத்தை அந்த குழந்தை செய்யணும்னு. ஒரு எக்ஸாமே இருக்குது. இப்போல்லாம் குட்டி பசங்களாம் எக்ஸாம் இல்லை, எக்ஸாமே இருக்குது. நான் படிக்க மாட்டேன், அதை பண்ண மாட்டேன், இதை பண்ண மாட்டேன்னு பயங்கரமாக அடம் பிடிக்கும். அப்போது நாமளும் இல்லை நீ படித்து தான் ஆகணும்னா அங்கே ஒன்றுமே நடக்காது. நேரம் போகிறது தான் போகும். நேரம் போக போக இன்னும் பெற்றவங்களுக்கு இன்னும் டென்ஷன் ஆகும். அது இன்னும் கொஞ்ச நேரத்தை ஓட்டிட்டு அதுக்கப்புறம் சாப்பிட்டதுக்கப்புறம் தூங்கினதுக்கப்புறம் காலையில் எக்ஸாம் போகலான்னு நினைக்கும். ஆனால் பெற்றவங்களுக்கும் ஐயோ டைம் வேறு ஆகிட்டே இருக்குது, இன்னும் படிக்கலையே, நாளைக்கு வந்து எல்கேஜி பிள்ளைல வந்து ஃபெயில் பண்ணிட்டாங்கன்னா என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ஒரு மிதமான டென்ஷன் ஆகும். அதுக்காக நம்மளாம் எடுத்து படிக்க முடியும்? குழந்தை தான் படிக்கணும். அப்போ குழந்தைய படிக்கிறதுக்கு என்ன பண்ணணும்? சரி கட்டணும். உனக்கு இதை செஞ்சு தரேன், அதை செஞ்சு தரேன்னு நீ எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறமா வேலை பாருன்னு குழந்தை. அது சொன்னாலும் நம்பாது. ஏன்னா எத்தனையோ இடத்துல நம்ம குழந்தைங்களை ஏமாற்றிருக்கோம். அப்போ என்ன பண்ணணும்? அந்த குழந்தைக்கு தேவையானதை செஞ்சு கொடுத்துட்டா அந்த குழந்தை சரி இவ்வளோ தூரம் கெஞ்சுறாங்க அம்மா, சரி படித்து தொலையலாம் அப்படின்னு சொல்லி படிச்சுட்டு சமத்தப்படுத்தி தூங்கிடும். அடுத்த நாள் காலையில் என்னம்மா அப்படின்னா நல்லா தான்மா தெரியும் எல்லாமே அப்படின்னு சொல்லி எக்ஸாம் எழுதி நல்ல மார்க் வாங்கிட்டு வந்துடும். அப்போ குழந்தை எப்படி சரி கட்டினீங்க? குழந்தைக்கு பிடிச்சதை கொடுத்ததால. பிடிக்காததை கொடுத்தா என்ன பண்ணும்? குழந்தை படிக்கவே படிக்காது. அப்போ பிடிச்சதை கொடுத்ததால அந்த குழந்தை படிக்குது, படித்து நல்ல மார்க்கை ஸ்கோர் பண்ணுது, பாஸ் பண்ணுது. அதே போல தான் மனசும் ஒரு குழந்தை தான். அந்த குழந்தைய சரியான முறையில் சரி கட்டிட்டா நாம் நினச்ச ஒரு விஷயத்தை அந்த மனசை வச்சு முடிச்சிடலாம். சொல்லி அடித்து வெற்றி பெறலான்னு சொல்லக்கூடிய வார்த்தை இது ஒன்று தான். இதை நான் ஏற்கனவே பல பதிவில் சொல்லியிருக்கேன், இருந்தாலும் கொஞ்சம் ரிமைண்ட் பண்ணுறேன். ஏன்னா நிறைய பேர் இங்கே என்கிட்ட சொல்லக்கூடிய வார்த்தை மனசு வெறுத்து போகுது. என்னங்க வெறுத்து போகுது? எப்படி வெறுத்து போகும் சொல்லுங்கள்? எப்போ பார்த்தாலும் வெறுத்து போகுது. அந்த முகம் எவ்வளோ அழகான முகம் தெரியுமா? கடவுள் கொடுத்த முகங்க. கடவுளோட முகத்தை மாதிரியே மனுஷனோட முகத்தையும் படைச்சிருக்காரு. கரெக்டு தானே? ஆனால் மனுஷன் அந்த கடவுள் கொடுத்த முகத்தை தாண்டி என்ன சொல்கிறாங்க தெரியுமா? ஏன் இஞ்சி தின்ன குரங்கு மாதிரி மூஞ்ச வச்சுருக்கிறேன்னு. அதை சொல்கிறவங்களே அப்படி தான் சொல்லுவாங்க. இப்போ நீங்கள் வீட்டில் உங்கள் பொண்ணையும் உங்கள் பையனையும் வந்து ஒரு மாதிரி சேடாக இருக்காங்கன்னா நீங்கள் உடனே சொல்லுவீங்க, ஏன் இஞ்சி தின்ன குரங்கு மாதிரி மூஞ்ச வச்சுருக்கேன். நீங்கள் மட்டும் சிரிச்சுக்கிட்டா சொல்கிறீங்க. அதே இஞ்சி அந்த குரங்கு எப்படி அதை மூஞ்ச வச்சுட்ருக்குமோ அதே முகத்தை தான் உங்கள் குழந்தைகளுக்கு காட்டுறீங்க. ஸோ எல்லா முகமும் இப்படி தான் இருக்குது. எல்லா முகமும் கடவுள் கொடுத்த அந்த அழகு முகத்தை யாராலையுமே அது காப்பாற்றிக்க முடியல. அதை எங்கே ஒழிச்சு வச்சிடுறோம். அப்போ என்ன தான் பியூட்டி பார்லர் போயிட்டு சாயமாக மூஞ்சில் பூசிக்கிட்டாலும் ஒரு 10 நிமிஷம் கூட இல்லை, ஒரு கொஞ்ச நேரத்துலேயே மூஞ்சிக்கெல்லாம் பிப்பு வந்துடுது. நிறைய பேருக்கு ஸ்கின் அலர்ஜி. நம்ம அன்பை சாயில் நிறைய பேர் அண்ணா இது மாதிரி போட்டேண்ணா மூஞ்செல்லாம் வந்து பொறியாக வந்துடுச்சுண்ணா, கொஞ்சம் பிரார்த்தனை பண்ணுங்கண்ணா. ஏம்மா இதெல்லாமா பிரார்த்தனை பண்ண முடியும்? ஏமா ஸ்கின் எதுக்கு போட்டிங்கன்னா அதானா, சரிம்மா பிரார்த்தனை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி. ஆனால் நடக்குது, எல்லா விஷயங்களும் நடக்குது, எதுவுமே இல்லாமலாம் இல்லை. நமக்கு அழகு தேவையில்லை, நம்ம ஆல்ரெடி அழகாக தானே இருக்கிறோம். அந்த நினப்பு ஏன் உங்களுக்கு வரமாட்டேங்குதுன்னு தெரியல. அகத்தின் அழகு முகத்தின் தெரியும்னு சொல்கிற மாதிரி அகம் சுத்தம் இல்லாதப்போ முகத்தில் எத்தனை வந்து எவ்வளவு தான் பெயிண்ட் அடித்தாலும் அது அப்படி தான் இருக்கும். எவ்வளவு தான் பெயிண்ட் அடித்தாலும் சில செவரெல்லாம் வந்து பிரைட்டே ஆகாது. என்னடா மாயமா மந்திரமான அப்படிலாம் இருக்கும். அது மாதிரி தான் நம்ம முகம். ஸோ அதனால் எதுவுமே பண்ண வேண்டாம். அகம் சுத்தமாக இருந்தால் முகம் மலரும். நம்ம முகம் மலர்ந்த முகங்கள் தான். ஆனால் அதை வந்து சிக்கலை நிறையா அகத்தில் உண்டு பண்ணதால் முகத்தோட ஷேப்பே இங்கே மாறிடுச்சுங்க. நிறைய பேருக்கு முகத்தோட ஷேப்பே மாறுது இங்கே. ஸோ அதனால் ஃப்ரீயாக விடுங்க. மைண்டுக்குள்ளே வந்து எதையுமே கொண்டு போகாதீங்க. இது சொல்லியாச்சு, நான் மட்டுமா சொல்கிறேன், நீங்கள் சொல்லலையா? நீங்கள் சொல்லலை சொல்லுங்கள். எத்தனை பேருக்கு நீங்கள் அட்வைஸ் பண்ணியிருப்பீங்க. அட்வைஸ் பண்ண நீங்கள் ஏன் இப்படி இருக்கிறீங்கன்னா என்னமோ பேருக்கு நம்ம சொல்லிட்டோம்,
ஆனால் அதை ஃபீல் பண்ணலை. ஃபீல் பண்ணுங்கன்ற ஃபீல் பண்ணும்போது தான் பல நல்ல விஷயங்கள் நமக்கே இவ்வளோ இருக்குதா அப்போ அந்த உலகத்தில், இத்தனை மனுஷங்க இருக்காங்களா, இவ்வளோ பேர் சாதிச்சிருக்காங்களா, இவ்வளோ பேர் கஷ்டத்தை வச்சும் எப்படி இவ்வளோ ஒரு ஹாப்பியாக இருக்காங்க அப்படின்னு தோணும். ஸோ என்றைக்குமே நம்ம துருன்னு இருக்கணும். அதுலேருந்து குறையவே கூடாது. அந்த சுறுசுறுப்பு எப்பயுமே இருக்கணும். அது ஏன் மிஸ் ஆகுதுன்னா மனசில் ஏற்பட்ட ஒரு வெறுமை. மனசு என்னமோ நினைக்குது. அது என்ன தாங்க நினைக்குது, என்ன நினச்சிட போகுது. சரி, அது என்ன நினைக்குது கொஞ்சம் ஃபாலோ பண்ணி பாருங்களேன். கடைசியில் பார்த்தா ஒன்றுமே நினைக்காது. என்னடா அது ஒன்றுமே நினைக்காம என்னமோ நினைக்குது நாம் உட்காந்துட்ருக்கோமே. மனம் கரெக்டாக தான் இருக்குது, நம்ம தான் கொஞ்சம் அதை கொஞ்சம் டைவெர்ட் பண்ணி அதுக்கு புத்தி இல்லைன்னு சொல்கிறோம். அப்போ தான் ஃபைனலாக தெரியுது நாம் தான் புத்தி இல்லை அப்படின்னு. ஸோ என் மனசு என்ன நினைக்கணும் அப்படின்றத நான் கண்ட்ரோல் பண்ணணும். என் மனசு எதை பற்றி நினைக்கணும்னா அந்த பாதையை நான் சூஸ் பண்ணணும், அதில் பயணங்கள் மேற்கொள்ளணும், அதில் வரக்கூடிய விஷயங்களை நாம் அனுபவிக்கணும். அது வெற்றியாக இருக்கட்டும் இல்லை தோல்வியாக இருக்கட்டும், இதெல்லாம் செய்யாமல் எதையுமே செய்ய முடியாது. திரும்பவும் சொல்கிறேன், வாழ்க்கையில் அச்சீவ் பண்ணணுன்ற ஆசை இங்கே எல்லா மனுஷனுக்கும் இருக்குது. ஆனால் ஒரு மனுஷனும் அச்சீவ் பண்ணுறதுக்கு உண்டான தகுதிகளை குறைச்சிக்கிறாங்க. யாராலன்னா அவர்களால் மட்டும்தான் குறைச்சிக்கிறாங்க. வேறு எந்த மனுஷனும் குறைக்கல, யாருமே குறைக்கல. எதிரில் இருக்கக்கூடிய மனுஷன் நீ சூப்பர்னா நம்ம நம்புகிறோம். அதே போல் எதிரில் இருக்கிற இன்னொரு மனுஷன் நீ மோசம்னா அதையும் நம்புகிறோம். அப்போ அடுத்தவங்க சொல்லக்கூடிய விஷயத்துக்கு தான் நாம் இம்பார்ட்டன்ட் கொடுக்குறோம். அப்போ நாம் நமக்காக வாழ்க்கையை வாழலை. நான் நேற்று கூட ஒருத்தட்ட சொல்லியிருந்தேன், எப்போ பார்த்தாலும் ரொம்ப சந்தோஷமாக இருங்க, உங்களோட இடத்த நீங்கள் ஏன் விட்டு கொடுக்குறீங்கன்னா, இல்லைங்க மற்றவங்க முன்னாடி நம்ம அப்படி இருக்க முடியாதுல்ல, இப்படி இருக்க முடியாதுல்ல அப்படின்னாரு. மற்றவங்க முன்னாடி அப்படி இருக்கணும் இப்படி இருக்கணுன்றது நீங்கள் முதல் விஷயத்தை திங்க் பண்ணுங்கள். நீங்களாக இருங்க, ஆனால் மற்றவங்களுக்கு தொல்லை கொடுக்காத அளவில் நீங்கள் இருங்கன்னு. பட் எல்லாருமே மற்றவங்க முன்னாடி நான் அப்படி இருக்கணும், மற்றவங்க முன்னாடி இப்படி இருக்கணும், இப்படி மனசை சிதைச்சிக்கிட்டவங்க ஜாஸ்தி. நம்ம இயல்பாக இருப்போம், உண்மையாக இருப்போம், மதிக்கிறவன் மதிக்கட்டும், மதிக்காதவன் மதிக்க வேண்டிய அவசியமே இல்லையே. ரைட்? என்னோடய லைஃப்பில் ஒரே விஷயத்தை தான் நான் முடிவு பண்ணுறேன். எனக்கு இவ்வளோதான் தகுதி, என்னுடைய தகுதி கடவுள் என்ன கொடுத்துருக்காரோ அதை நான் பயன்படுத்தணும், அவ்வளோதான். உனக்கு முன்னாடி நான் பெரிய குவாலிஃபிகேஷனாக காட்டி நான் உன்னை ஏமாத்துறதால எனக்கு எந்த லாபமும் இல்லை. என்னை நீ மதிக்கணுன்றதுக்காக என்னுடைய வாழ்க்கையை மாற்றிக்க மாட்டேன். என்ன கடவுள் ஒரு உண்மையான குழந்தையாக அவருக்கு நான் வாழ்ந்தால் போதும், வேறு யாருக்கும் வாழ வேண்டிய அவசியமும் எனக்கு இல்லை அப்படின்ற நிலையில், அப்படின்ற ஒரு மனநிலை நமக்கு வரும்போது பார்த்திங்கன்னா எல்லோருமே குழந்தைகள் மாதிரி வாழ்ந்து கொண்டு இருப்போம். எல்லாருமே குழந்தைங்க மாதிரி. நீங்கள் இப்போ 20 வயசில் எப்படி வாழ்ந்தீங்க, இப்போ 40 எப்படி வாழ்ந்தீங்க, 60 எப்படி வாழ போகிறீங்க. ஸோ எல்லாமே படிப்படியாக பண்ணலாம். 20s இப்படி இருந்தீங்கன்னா 40s எப்படி இருக்கீங்க, 20s தாண்டி 40s மாறி இருக்கீங்க. அப்போ இந்த 20 வருஷம் இடைப்பட்ட விஷயங்கள், உங்கள் வாழ்க்கையில் பல விஷயங்கள் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டது எல்லாமே தப்பாக போயிடுச்சு. தப்பாக போனதால் ஒரு புரியாத வாழ்க்கையை புரிஞ்சு வாழ்கிற மாதிரி நீங்கள் நடித்து, அந்த புரியாத வாழ்க்கை உங்களை மேலும் மேலும் குழப்பத்தில் கொண்டு சேர்க்குது. உலகத்தில் மிகப்பெரிய குழப்பவாதி யார் தெரியுமா? நீங்கள் தான். உலகத்திலே மிகப்பெரிய பயந்தாங்குழி யார் தெரியுமா? நீங்கள் தான். உலகத்தில் எந்த முடிவையும் எடுக்காமல் தயங்கி இப்போ வரைக்கும் எந்த விதமான ஒரு வெற்றியையும் தோல்வியையும் அனுபவிக்காத மனிதர்கள் யார் தெரியுமா? நீங்கள் தான். எல்லாமே நீங்கள் தான். ஆனால் எல்லாத்துக்கும் காரணமும் நீங்கள் தான். வேற ஒரு மனிதனை கூட அதை நம்ம சொல்லவே முடியாது. அப்படி சொன்னால் அது ரொம்ப தப்பு. நம்ம வேணால் சும்மா காரணத்துக்காக வேணால் சொல்லிக்கலாம். நான் தோற்று போனதுக்கு வெளியில் யாராவது 4 பேர் கேட்டாங்கன்னா அவங்ககிட்ட சொல்கிறதுக்கு இவங்க தான் காரணம்னு சொல்லலாம். அதனால் உங்களுக்கு என்ன லாபம்? ஆனால் இதனால் லாபமும் இல்லை அப்படின்னா அங்கே நஷ்டம் நிறைய இருக்குதுன்னு அர்த்தம். என்றைக்கு என் தோல்விக்கு நான் தான் பொறுப்பு, என் அவமானத்துக்கு நான் தான் பொறுப்பு, என்னோடய வாழ்க்கைக்கு நான் தான் பொறுப்பு, என்னுடைய தடங்களுக்கு நான் தான் பொறுப்பு, என்னுடைய அத்தனை விஷயத்துக்கு நான் தான் பொறுப்புன்னு சரண்டர் ஆகி அதில் இருந்து ஒரு வாழ்க்கையை ஆரம்பிக்கிறாங்க பாருங்கள், அவங்க வாழ்க்கைக்கே கடவுள் பொறுப்பு. அவங்க வாழ்க்கைக்கு யார் பொறுப்பு? கடவுள் பொறுப்பு. கடவுளை பொறுப்பேற்றுக்க வச்சுக்கணும். இதெல்லாம் நான் ரொம்ப எக்ஸலண்ட்டாக இந்த சில விஷயம்லாம் செய்கிறேன்.
கடவுளை வந்து முழுவதுமாக பொறுப்பேற்று வச்சுக்க நான் பல முயற்சிகள் செய்கிறேன். அவர் என்ன சொல்லிட்டாரு? பாரத்தை என்கிட்ட ஒப்படைச்சிருன்ட்டார். ரெண்டாவது, நீ எடுக்கக்கூடிய எல்லா முடிவுக்கும் இனி நானே பொறுப்புன்ட்டார். அப்போ நம்ம வேலை என்ன? செயல்படக்கூடியது தான். அடுத்தவனோட வாழ்க்கையை கெடுக்காமல் அழிக்காமல் பொறாமைப்படாமல் நாம் நம்ம வாழ்க்கையை பார்த்து நாம் ரசித்து வாழணும். இதுதான் முதற்படி. முதல்ல நான் என்னை சந்தோஷப்படுத்திக்கணும், நான் என் மேலே அன்பு வைக்கணும். இன்றைக்கி காலையில் பேசின ஆடியோ ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த 5 செக்டார்ஸ், 5 பாயிண்ட்ஸ், அந்த பாயிண்ட்ஸை உங்கள் மனசுக்குள்ளே உயிர் இருக்கிற வரைக்கும் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் உயிர் போனதுக்கப்புறமும் நீங்கள் பேசப்படக்கூடிய ஒரு மனுஷனாக உங்கள் குடும்பத்துக்கும் ஆகலாம், அந்த தெருவுக்கும் ஆகலாம், அந்த ஊருக்கும் ஆகலாம், என் நாட்டுக்கே ஆகலாம், இல்லை உலகத்துக்கே கூட நீங்கள் ஆகலாம். ஆபிரகாம் லிங்கன் எங்கேயோ பிறந்தார், ஆனால் உலகத்தில் எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு மனுஷன். கரெக்டு தானே? அதே மாதிரி நம்ம விவேகானந்தர் இந்த ஊர் இந்தியாவில் இருந்து அவர் எத்தனையோ இடத்துல அவருக்கு இன்றைக்கி வந்து பெரிய பெரிய ஒரு அவரோட டீச்சிங்ஸ் எல்லாமே இன்றைக்கி ஃபாலோ பண்ணுறாங்க. ஸோ உலகத்துக்கே தெரியக்கூடிய மனிதர்கள் இருக்காங்க தானே? இல்லாமல் இருக்காங்களா? இருக்காங்க. உலகத்துக்கே தெரியக்கூடிய மனிதர்கள் எப்படி வந்தாங்க? திறமையால் வந்தாங்க. வாழ்க்கையை தனக்காக வாழ்ந்தாங்க, தன்னுடைய திறமையை வளர்த்தாங்க. எங்கேயுமே உட்காரல, கன்னத்தில் கை வச்சு உட்காரல, இவன் இப்படியெல்லாம் உயர்ந்துட்டானே என்னால் உயர முடியலன்னு சொல்லி புலம்புல. தனக்கு என்னென்ன முயற்சிகளை செய்து அதில் வந்து அவங்க சாதனையை முறியடிக்க முடியுமோ அத்தனையும் செஞ்சாங்க. தோற்று போனாலும் கவலைப்படவே இல்லை, தோற்று போனாலும் பார்த்துக்கலாம், அடுத்த வெற்றி நமக்குன்னு சொல்லி உறுதியோடு போராடினாங்க. தோல்வி வந்துட்டா இவன் இப்படி சொல்லுவான், அவன் அப்படி சொல்லுவான்னு யாரும் எங்கேயும் எப்பயுமே சொல்லலை. அந்த ஒரு அதிரடிய வெற்றியை குவித்தார்கள். பட் நாம் பண்ணலை. அதனால தான் சில சாதனையாளராக போனாங்க, பலர் வேதனையாளர்களாக போயிட்டாங்க. அந்த வேதனையாளர் லிஸ்ட்டில் நாமளும் உட்காந்துருக்கோம். ஆனால் இந்த வேதனையாளர்களாக இருக்கக்கூடிய அன்பேசாய் குடும்பத்தில் இருக்கிறவர்கள் சாதனையாளர்களாக மாறணுன்ற ஒரு வாய்ப்பை கடவுள் இந்த பதிவில் கொடுத்துருக்காருன்னா உங்களுக்கு நீங்கள் எப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழணுன்றதை யோசிச்சு பாருங்க. இல்லைன்னா கடைசி வரைக்கும் நம்ம எப்படி வேதனையாளர்களாக போயிடுவோம். ஸோ சொல்லுங்கள், யாராருக்கெல்லாம் சாதனையாளர்களாக மாறணும்? அதே போல் இத்தனை வருஷங்கள் நீங்கள் அன்பேசாயில் 4 வருஷம் இருக்கலாம், 1 வருஷம் இருக்கலாம், ஏன் நேற்று கூட இருக்கலாம். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் கற்றுக்கிட்ட பாடம் என்ன? எதை நோக்கி உங்கள் வாழ்க்கை இப்போ போகுது? முன்னாடி இருந்ததுக்கும் இப்போ இருக்கிறதுக்கும் என் ஃபியூச்சரும் எப்படி இருக்கும் அப்படின்றத நம்புகிறீங்க? அதையும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா உங்களுடைய ஒவ்வொரு வளர்ச்சியும் இங்கே அன்பேசாய் குடும்பத்தில் இருக்கிற எனக்கு மட்டும் இல்லை, எல்லாருக்குமே தெரியணும். எனக்கு எல்லாருடைய வாழ்க்கையும் தெரியும். திரும்பவும் சொல்கிறேன், எனக்கு எல்லாருடைய வாழ்க்கையும் தெரியும். ஏன்னா ஒவ்வொருத்தவங்க பேசின பேச்சு, உங்களுடைய கஷ்டங்கள் ஆரம்பத்தில் எப்படி இருந்தது, இப்போ எப்படிப்பட்ட மனநிலை இருக்குது, ஃபியூச்சர் எதை நோக்கி போகுது அப்படின்றது என்னால் பல பேருக்கு சொல்ல முடியும். வாழ்க்கையில் 100 மார்க் வாங்கக்கூடியவர்களாக தான் இருக்கிறார்கள். ஏன்னா இவங்க அன்பேசாயுடைய செயல் வீரர்கள். அப்போ விருப்பம் இருந்தாலும் ஆசைகள் இருந்தாலும் அதற்குடைய பயணத்தை துவக்காமல் எதையுமே பெற முடியாது. வாழ்க்கையில் சந்தோஷம் வேணும், வாழ்க்கையில் வெற்றி வேணும், வாழ்க்கையில் நிம்மதி வேணும். இந்த 3 விஷயங்கள் தான் ஒவ்வொரு மனுஷனுக்கும் அடிப்படை காரணமாக இருக்குது. ஏன்னா இந்த 3 விஷயமும் மனுஷன் போராடி 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 சோர்வு அடைந்து போய் வேறு வழி இல்லாமல் கஷ்டத்தை மாட்டிக்கிட்டு இருக்கான். எப்பயும் சொல்கிறேனே, கஷ்டத்தில் இருந்து மாற்றுவதற்கு உண்டான வழிகளை தான் இங்கே அன்பேசாயில் சாய்ப்பாவால் சொல்லப்படுகிற வார்த்தைகளாக இருக்கிறது. அப்போ உங்கள் விருப்பத்தின்படியே நீங்கள் வாழலாம். உங்கள் முயற்சிகளையும் உழைப்புகளையும் அண்டு நம்பிக்கையும் சாயப்பாக்கிட்ட ஒப்படைச்சிட்டு நீங்கள் செயல்படக்கூடிய மனிதர்களாக மாறுங்கள். செயல் செய்வதன் மூலமும் தான் உங்கள் பாவத்தை குறைக்க முடியும், உங்கள் கர்மாக்களை அழிக்க முடியும். கர்மாக்களை அழிக்கிறது தான் முதல் இடமா இருக்கணும். ஏன்னா இன்றைக்கி காலையில் கொடுத்த பதிவில் கர்மா பற்றி ரொம்ப தெளிவாக கிளியராக நம்ம சொல்லியிருந்தோம். பழைய கர்மாக்கள் அழிக்கப்பட்டன, புதிய கர்மாக்கள் உருவாக்கப்படுகிறது. ஒவ்வொரு நாளும் டே பை டே புதிய கர்மாவை நாம் கிரியேட் பண்ணிக்கிட்டே இருக்கோம். பாவத்தை மூலமாக நம்மளுடைய உடம்பை மட்டும் எந்த ஒரு விஷயத்துக்கும் யூஸ் பண்ணவே இல்லை. நம்ம மனசை எந்த ஒரு விஷயத்துக்கும் நல்ல விஷயத்துக்கு திங்க் பண்ணவும் இல்லை. ஸோ இப்பையும் மனசையும் உடம்பையும் எப்படி வச்சுருக்கோம்? மோசமான நிலைமையில் வச்சுருக்கோம்.
மோசமான நிலைமையில் அருவருக்கத்தக்க வகையில் வச்சுருக்கோம். அதை எல்லாத்தையும் சுத்தப்படுத்தணும். சுத்தப்படுத்தினா தான் வாழ்க்கை. சுத்தம் 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 வெளுத்துக்கிட்டே இருக்கணும். நான் சொன்ன மாதிரி துணி வந்து ஒரு லாண்ட்ரிலெலாம் அந்த அழுக்கு போகல, பல லாண்ட்ரியை கொடுத்தே ஆகணும். அப்போ தான் ஒரு லாண்ட்ரிலையும் கொஞ்சம் கொஞ்சமாக அழுக்கு போகுது. ஏன்னா அந்த அழுக்கு, அந்த கரை, ஏதோ ஒரு ஆடில் சொல்லுவாங்க கரை நல்லதுன்னு, ஆனால் கரை மோசமானது. கரை மோசமானது. ஏன் கரை மோசமானதுன்னா, அவ்வளோ அழகான ஒரு இடத்துல இந்த கரை எல்லாத்தையுமே கரையாக்குது. ஒரு சின்ன கரன்ஸை தான் சொல்லி விட முடியாது. அடப்பா சின்ன பாவம் தான்ப்பா விட்டுருப்பா, அதனால் என்ன வரப்போகுது, அதுக்கு உண்டான தண்டனை ஏற்றுக்கிறேன் அப்படின்னா வாழ்க்கையில் பெரிய வளர்ச்சியை பெற முடியாது. ஒரு நல்ல ஃபுல்லாக சரக்கு போடுறவர் அவர் என்கிட்ட சொல்கிறாரு, நான் நிறைய பேருக்கு உதவி செய்கிறேன், அதை பண்ணுறேன் இதை பண்ணுறேன், ஆனால் எனக்கு இதை மட்டும் விட முடியாது. இதுக்கு வந்து என் குடும்பத்துக்கு தேவையான சொத்தையும் எல்லாத்தையும் நான் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டேன். அதை தாண்டி ஏழை எளியவர்களுக்கு நான் செய்கிறேன். அப்போ வந்து எனக்கு பாவம் செய்யுமா சொல்லுங்கள் அப்படின்னு நிறைக்கிட்ட ஓப்பன் சேலஞ்சாக சொல்கிறேன். நான் 100% கண்டிப்பாக ஆகும், ஆகாதுன்னு சொல்லவே முடியாது, ஆகும் அப்படின்னு. நீங்கள் குடிக்கிறவர், ஆனால் மற்ற மனிதர்களுக்கு நல்லது செய்யக்கூடியவர், குடும்பத்துக்கு தேவையான அத்தனையுமே சொத்தை சம்பாதிச்சு வைத்தவர். ஏன்னா உங்களுக்கு அப்புறம் குடும்பத்தை பாதுகாக்கணுன்ற அந்த அக்கறை இருக்கிறவர், எல்லாமே நல்லது தான். ஆனால் உங்களுக்கு துரோகியாக நீங்கள் மாறினா கடவுள் மன்னிப்பாரா? என்ன தம்பி இப்படியே சொல்கிறீங்கன்னாரு. எது நிஜமோ அதை தாங்க சொல்ல முடியும். அப்போ நான் மற்றவங்களுக்கு உதவி பண்ணுறேனே, அதன் மூலமாக எனக்கு புண்ணியம் கிடைக்காதால? அதன் மூலமாக புண்ணியம் கிடைக்கும், ஆனால் உங்களுக்கு நீங்கள் உதவி செய்யலையே, அதன் மூலமாக பாவமும் கிடைக்கும் அப்படின்னு. பாவம் எத்தனை % கிடைக்கணும்? பாவம் 40% 50% கிடைக்கும். என்ன தம்பி? ஆமாங்க, நீங்கள் உங்கள் தேகத்தையும் உங்கள் மனசையும் ஒரு தண்ணி போட்டு அழிக்கிறீங்க. கடவுள் வந்து உங்களுக்கு வந்து ஏன் இவ்வளோ பெரிய திறமையும் எவ்வளவு பெரிய நல்ல மனசையும் கொடுத்துருக்காருன்னா, நீங்கள் இன்னும் பல வருஷம் வாழணும், இன்னும் எத்தனையோ பேரோட வாழ்க்கையை உயர்த்தணுன்றது உங்கள் கர்மா. உங்களுக்கு விதிக்கப்பட்ட விதி அந்த விதி. நீங்கள் 100 வருஷம் வாழணும், உங்களுக்கு லைஃப் வந்து 40-45 இப்போ ஆகுது, அப்போ இன்னும் 20 ஒரு 15 வருஷம்தான் உங்களுக்கு. நீங்கள் குடிச்சு குடல் வந்து செத்து போயிடுச்சுன்னா, உடம்புல இருக்க எல்லா பார்ட்ஸும் போயிடுச்சுன்னா 60 தாண்டது கஷ்டம். மீதி இருக்கக்கூடிய 40 வருஷம் நீங்கள் யாருக்கும் எந்த நன்மையும் பண்ணல. அப்போ அது பாவம் தானே அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம்தான் அவருடைய தவறை புரிஞ்சுக்கிட்டார். அதாவது சில பேர் சொல்லக்கூடியதை அக்செப்ட் பண்ணுறாங்க, பல பேர் அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. ஏன்னா அக்செப்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி என்கிட்ட கேள்வி கேட்குறவங்க நிறைய பேர் உண்டு. அப்போ ஒரே விஷயந்தான், விஷ்ணு சாய் சொல்கிற மாதிரி, அந்த ராமர் உங்களை காக்கட்டுன்ற மாதிரி, சாயப்பா உங்களை காக்கட்டுன்னு சொல்லிட்டு நான் படுக்கு போயிடுறேன். வேறு என்ன பண்ண முடியும்? ஸோ பல விஷயங்கள் இப்படி தான் போயிட்டுருக்குது. நாம் ஒரு விஷயத்தை முடிவு பண்ணிடுறோம், முடிவு பண்ண விஷயத்தை தான் நான் சொல்லணும்னு நினைக்கிறாங்க. நான் மட்டும் இல்லை, எல்லாரும் சொல்லணும்னு நினைக்கிறாங்க. வீடு மாற்றலாமான்னு சொல்லி கேட்பாங்க சில பேர், என்கிட்ட இல்லை, பொதுவாக சொல்கிறேன். ஒரு ஐயர்கிட்ட போய் கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்க, பூ போட்டு பார்க்கணுன்னு வாங்க. பூ போட்டு பார்த்தா மாற்ற வேண்டாம்னு சொல்லுவோம். ஆனால் இங்கே மாறணும்னு முடிவு பண்ணிட்டா அப்புறம் எதுக்கு பூ போடணும், எதுக்கு காயின் போடணும்? மாறணும்னு முடிவு பண்ணிட்டீங்க, அப்புறம் என்ன பிரச்சனை? மாற வேண்டியதானே. ஏன்னா கடவுள் வந்து இல்லை நீங்கே தான் இருக்கணும், இல்லை நீ அங்கே தான் போகணும் சொல்ல போகிறாரு என்ன? உங்களுக்கு எது உங்கள் மனசுக்கு நல்லதுன்னு படுதோ அதில் நினச்சிருங்க. எடுக்கக்கூடிய முடிவில் இவ்வளோ தடுமாற்றம் இருந்தால் அது எப்படி நல்ல முடிவாக மாறும்? அப்போ அதில் போயிட்டு மாற வேண்டாம் தான் சொல்லும். அப்போ மறுபடியும் இன்னொரு புதுசாக வேறு டெக்னிக் யூஸ் பண்ணுவோம். எப்போ மாறணும்னு சொல்லணுமோ அது வரைக்கும் அந்த டெக்னிக் யூஸ் பண்ணுவோம். இதெல்லாம் தேவையில்லை. கடவுள் வந்து ஆல்ரெடி கொடுத்துட்டாரு எதை வச்சு டெசிஷன் எடுக்கணும்னு. நீ அதை வச்சு எடுக்காமல் உட்காந்து பேப்பரில் குலுக்கி போட்டு பார்க்குறதும், குழந்தைங்கள வந்து எந்த பேப்பர் எடுக்க சொல்கிறதுன்னு சொல்லி கேட்குறதும் உனக்கு ஆல்ரெடி கொடுத்தாச்சு. நீ எதை வச்சு டெசிஷன் எடுக்கணும்? உன் வாழ்க்கையில் நடந்த அனுபவத்தை வச்சு டெசிஷன் எடு. சரின்னா எடு, சரியில்லைன்னா எடுக்காத. குழப்பமாக இருந்தாலும் எடுக்காத. எப்போ குழப்பம் தீருதோ அப்போ முடிவெடு. குழப்பத்தோடு எடுக்கிற முடிவும்
நம்பிக்கை இல்லாமல் எடுக்கிற முடிவும் வாழ்க்கையில் கண்டிப்பாக சாதிப்பதற்கு உண்டான வழியை பண்ணாது. அது சேதத்தை மட்டும்தான் ஏற்படுத்தும். அது ஏன் நமக்கு இன்னைக்கு வரைக்கும் புரியலன்னு தான் புரியாத புதிராக இருக்குது. ஸோ பல கேள்விகளுக்கு பதில்கள் நம்ம இந்த பதிவில் சொல்லியிருக்கோம். அப்போ எல்லா விஷயத்தையும் நீங்கள் தான் யோசித்து பார்த்து முடிவு எடுக்கணும். மனசு கஷ்டமாக இருந்துச்சுன்னா ஃபீல் பண்ணக்கூடாது. மனசை சந்தோஷப்படுத்துவதற்கு நீங்கள் தயாராக இருங்க. கடவுளை நம்பும்போது நம்ம முழு கவனமும் வேலையில் இருக்கணும். கடவுளை நம்பும்போது நம்ம முழு கவனமும் நல்ல செயல்களில் இருக்கணும். கடவுள் நம்ம கிட்ட இருக்கிறாருன்ற ஒரு ஃபீலிங்ஸு இப்போ உங்களுக்கு வராது. ஏன்னா அந்த ஆன்மாவுக்குள்ள கரை நிறையா படிஞ்சிருக்குது. அந்த கரையை முதல்ல அகற்றுவது தான் முதல் வேலையாக இருக்கணும். முதல் வேலை எங்கேருந்து ஆரம்பிக்கணும்? முதல் வேலை முதல்ல இருந்து தான் ஆரம்பிக்கணும். முதல் வேலை கடைசியிலேருந்து ஆரம்பிக்கக்கூடாது. ரிவர்ஸில் இருந்து வரக்கூடாது. ஃபஸ்ட்லேருந்து தான் போகணும். எடுத்த உடனே நம்ம என்ன பண்ணுறோம்? தயிரை போட்டு ரசம் போட்டு சாம்பார் சாப்பிட்றோமா? முதல்ல சாம்பார் சாப்பாடும், அப்புறம் ரசம் சாப்பாடு, அப்புறம் தயிர் சாப்பாடு. ஸோ ரிவர்ஸாக வந்தால் அது நல்லதுக்கு இல்லை. அது உடம்புக்கு பிரச்சனையாகும். அதே போல் தான் மனசுக்கும் ரிவர்ஸாக பார்க்காதீங்க. நிறைய பேர் எங்கே இருந்து ஆரம்பிக்கிறது இல்லை. ஒன்று சென்ட்ரலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க, இல்லை இருந்தால் டாப்பில் இருந்து ஆரம்பிக்கிறாங்க. டாப்பில் இருந்து கீழே வரதை ஆரம்பமாக நினைக்கிறாங்க. அது சரிவு. வீடை மட்டும் வாஸ்து பிரகாரம் கட்டிக்கிறோம், ஆனால் மனசை வாஸ்து பிரகாரம் கொண்டு போகலையே. ஸோ எது முதலோ அதுதான் முதலாக இருக்கணும். எங்கே இருந்து ஆரம்பிக்கணுமோ அது சரியாக ஆரம்பிக்கணும். அதுக்கு உண்டான நேரத்தை எடுத்துக்கோங்க, காலத்தை எடுத்துக்கோங்க. ஆனால் எடுக்கப்பட்டதுக்கப்புறம் அதை காலத்தையும் நேரத்தையும் வீணாக்காமல் இருப்பதே மிகப்பெரிய புத்திசாலித்தனம். வாழ்க்கையில் பலவந்தமான வாழ்க்கை வாழ வேண்டாம், சந்தோஷமாக வாழ்வோமே. ஒரு கட்டாயத்தின் பேரில் ஏன் நம்ம வாழ்க்கையை மாற்றிக்கிறோன்னு தெரியல. கட்டாயத்தின் பேரில் வாழக்கூடிய வாழ்க்கை எப்படி தெரியுமா இருக்கும்? கஷ்டங்கள் நிறைஞ்சிருக்கும். ஆனால் விருப்பத்தின்படி கூடிய வாழ்க்கையில் வாழும்போது கஷ்டங்கள் இருக்கிறது கூட தெரியாது. கஷ்டம் இருக்குதா அப்படின்னு கேட்குற அளவில் நம்ம வாழ்க்கை இருக்கும். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் ரிஸ்க் அப்படின்றது எனக்கு ரொம்ப பிடிக்கும். த்ரில்லிங் அப்படின்றது ரொம்ப பிடிக்கும். வாழ்க்கையில் எது நிரந்தரம் அப்படின்றது கடவுள் தான் தீர்மானிக்க முடியுன்ற விஷயத்தில் நான் ரொம்ப தெளிவாக இருக்கேன். இருக்கிற வரைக்கும் போராடு போராடு போராடி கொண்டே இரு. உன்னால் என்ன நல்லது செய்ய முடியுமோ நல்லது செய். நல்லது செய்ய முடியலனாலும் கெட்டதை செய்யாமல் இரு. அதுவே உனக்கு நல்லது. புண்ணியம் செய்யலைனாலும் பாவம் செஞ்சிடக்கூடாது. அதில் நம்ம தெளிவாக இருக்கணும். நான் 4 பேருக்கு சாப்பாடை வாங்கி கொடுக்கல, பரவாயில்ல. 4 பேரோட சாப்பாடை கெடுக்காமல் இரு. 4 பேரோட வாழ்க்கையை கெடுக்காமல் இரு. நல்லபடியாக வாழ்த்து. வாழ்த்த வாழ்த்த நீ வாழுவ. சாபம் கொடுக்க அந்த சாபம் ஒன்றே தாக்கும். இன்றைக்கி காலையில் கொடுத்த பதிவில் இதை பற்றி ரொம்ப தெளிவாகவே பேசியிருக்கோம். அதை எத்தனை பேர் கேட்டிங்கன்னு தெரியல. கேட்காதவங்க நிச்சயமாக அந்த பதிவை கேளுங்க. எல்லாமே மே 7th பேஸ் பண்ணி தான் நம்ம இவ்வளோ பெரிய ஆடியோஸ் கொடுத்துட்ருக்கோம். மே 7th பேஸ் பண்ணி தான் அன்பே சாய் ப்ரேயர்லேயுமே தினமும் பிரார்த்தனை பண்ணிகிட்ருக்கோம். அதே போல் இன்னொரு விஷயம் சொல்கிறேன். வாட்ஸ்அப்பில் உங்களுக்கு என்ன ப்ராப்ளம் இருக்குதுன்றதை அனுப்புறதை விட்டுட்டு அந்த கமெண்ட்டில் அன்பே சாய் ப்ரேயரோட கமெண்ட் கீழே இருக்குது பாருங்கள். அதில் உங்களோட பிரச்சனைகளை சொல்லுங்கள். இல்லைன்னா anbesaiteam@gmail.com நல்லா புரிஞ்சுக்கோங்க. anbesaiteam@gmail.com அதில் உங்களுடைய மெயிலை நீங்கள் அனுப்புங்க. உங்கள் என்ன பிரச்சனை இருக்குதுன்னு அனுப்புங்க. ஒவ்வொரு நாளும் 5 to 6 மணிக்குள்ளே நீங்கள் அனுப்பிட்டீங்கன்னா அடுத்த நாள் காலையில் 10 மணிக்கு ப்ரேயர் வைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதே போல் சில ப்ரேயர்ஸ் பொறுத்த வரைக்கும் லேட் ஆகும். உங்களுக்கு பொறுத்த வரைக்கும் ஏன்னா ஒரு பிரார்த்தனை நீங்கள் அங்கே வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு அதோட வேலை முடியல. நல்லா புரிஞ்சுக்கணும். பிரார்த்தனையை அங்கே வச்சாச்சுன்னா அதோட வேலை முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறீங்க. யாரெல்லாம் பிரார்த்தனை வைக்கிறீங்களோ அவங்க அன்பே சாய் ஆடியோவோட பதிவுகளை நல்லபடியாக கேட்கணும். மனதில் சந்தோஷத்தோடையும் நம்பிக்கையோடையும் கேட்கணும். அதெல்லாம் கேட்டால் தான் அந்த பிரார்த்தனை பலிக்கும். முதல் படி கேட்கணும், அடுத்தது பிரார்த்தனை பலிக்கும். ஓகேங்களா? ஸோ நான் பிரார்த்தனை வச்சுட்டேன், ஓகே, ஏன் சாயப்பா இன்னமும் எனக்கு ஒரு வெளிச்சத்தை காட்டலைன்னா உங்கள் மனசு மாறாத வரைக்கும் எதுவுமே இங்கே நடக்க போவது இல்லை. அப்போ நீங்கள் கேட்கலாம், அப்போ ஏன் பிரார்த்தனை வச்சிங்கன்னு. அதாவது மனசு மாறினாலும் அடுத்த 4 பேர் சேர்ந்து நமக்காக பிரார்த்தனை செய்யும்போது அந்த பிரார்த்தனையோட வேகம் இன்னும் அதிகரிக்கும். அதாவது 20 நாளுக்கு அப்புறம் ஒரு விஷயம் நடக்குதுன்னா அது 10 நாளைக்கே முன்னாடி நடந்தால் சந்தோஷம் தானே.
இல்லைப்பா 20 நாள் தான் சொல்கிறேன், 30 நாள் நடந்தாலும் பரவாயில்லன்னு சொல்ல முடியுமா? 20வது நாள் கிடைக்கக்கூடிய ஒரு அதிசயமான லைஃபு நாளைக்கே கிடைக்குதுன்னா நம்ம என்ன பண்ணுவோம்? சந்தோஷப்படுவோம் இல்லையா? அது போல தான். ஸோ அன்பே சாய் ஆடியோவும் சரி, வைக்கக்கூடிய பிரார்த்தனைகளும் சரி, ரெண்டுமே 2 கண்கள் மாதிரி. அப்படி இருக்கும்போது தான் உங்கள் வாழ்க்கையில் பல விஷயங்கள் உங்களுக்கு நல்லது நடக்கும். என்றைக்குமே சாயப்பா நம்ம கூட இருக்காருன்ற ஒரு புரிதலும் வரும்னு சொல்லி இந்த பதிவை நான் முடிக்கிறேன். ஜெய் சாய்ராம். ஓம் சாயிராம்.